அண்மை செய்தி. மதுரையைச் சேர்ந்த பிரபல ரவுடி வெள்ளைக்காளி மீது பெரம்பலூர் திருமாந்துறை அருகே நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். மதுரையை சேர்ந்தவர் ரவுடி வெள்ளைக்காளி. இவர் மீது 9 கொலை வழக்குகள், 8 கொலை முயற்சி வழக்குகள் உட்பட 30க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் இருக்கின்றன. கடைசியாக மற்றொரு காளி என்பவரை கொலை செய்த வழக்கில் இவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். இந்த நிலையில்தான் தற்பொழுது அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதாக போலீசார் அழைத்து சென்று விட்டு மீண்டும் திரும்பும் போது அவர் மீது நாட்டு வெடிகுண்டுகள் வீசி தாக்குதலானது சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை சுங்கசாவடி அருகே வைத்து இந்த மர்ம நபர்கள் நாட்டு வெடிகுண்டு வீசி அவர் மீது தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பாதுகாப்புக்கு வந்த போலீசாரும் காயமடைந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே தற்போது அருகில் கூடிய பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள். இவரை கொலை செய்ய திட்டமிட்டு அவர்கள் மீது இந்த நாட்டு வெடிகுண்டுகள் வீசப்பட்டதா அல்லது காளியை தப்பு வைப்பதற்காக அவரது ஆதரவாளர்கள் வீசினார்கள் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக போலீசாரும் இதில் காயமுற்றிருப்பதனால உயர் அதிகாரிகள் தற்போது அந்த சம்பவ இடத்துல டோல்கேட் அருகே இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். போலீசார் பாதுகாப்பு பணியிலே போலீசார் சென்ற வாகனத்திலே இந்த தாக்குதல் சம்பவமானது நடைபெற்றிருப்பதாகவும் தொடர் விசாரணைகள் நடைபெற்றிருப்பதாகவும் காவல்துறை சார்பில் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ரவுடி வெள்ளைக்காளி சென்ற வாகனத்தின் மீதும் நாட்டு வெடிகுண்டு வீசி மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் போலீசார் காயமடைந்திருப்பதாகவும் ஒரு உதவி ஆய்வாளர் உள்ளிட்டவர் காயமடைந்திருப்பதாகவும் அவர்கள் தற்போது மருத்துவமனை சிகிச்சைக்காக பெரம்பலூர் மருத்துவமனைக்கு அரசு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது.